हरिः ओम् शुक्लाम्बरधरं विष्णुं दधिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरुपदद्वन्द्वमवाङ्मनसगोचरं रक्तशुक्लप्रभाविश्यमदर्क्यं त्रैपुरं महः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपरातरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकञ्जशिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आत्माभिन्नदिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मभुगचिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूढवल्लभाश्लिष्ठं कुङ्कुमपरागशोनं कुवलयिनिजारकोरकापीठं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। अस्तु वस्त्रयसे नित्यं वस्तु वामाङ्गसुन्दरं यदस्तृतीयं विदुषां तुरीयं त्रिपुरं महः नत्वा श्रीगुहानन्दनाथपङ्केरुहद्वयं वरिवस्यारहस्यस्य दीपिका क्रियते धुना। विद्यानां च मनूनां मनुसङ्ख्यानां च विद्यानाम् उपदेष्टादीतितारं नरसिंहानन्दनाथगुरुः वरिवस्यारहस्याख्य ग्रन्थो यः स्वेन निर्मितः तत्र दुर्घटनशब्दानाम् अर्थः संक्षिप्तकथ्यते। குருவனுடைய பரம கிருபையில வரிவஸ்யா ரகசியம் அப்படின்னு ஒரு ரகசியமான ஒரு கிரந்தம், பிரஸ்தானத்ரயம்னு சொல்லக்கூடிய 3 சாக்த பிரஸ்தானத்ரயத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய பஞ்சதசி அப்படின்னு சொல்லக்கூடிய மூல வித்யை பிரம்ம வித்யை அதனுடைய பலவிதமான அர்த்தங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கக்கூடிய 2வது அம்சத்தை பார்த்துட்டு வரோம். அதில் 2வது அம்சத்தினுடைய முதல் 12 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் முதல் 12 ஸ்லோகங்களில் முதல்ல 10 ஸ்லோகங்களில் காயத்ரியினுடைய அர்த்தத்தை சொல்லி, பூர்ண காயத்ரியினுடைய அர்த்தத்தை சொல்லி, அதை எப்படி பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள அது அடக்கம், ஒரு கூட்டத்துக்குள்ளேயும் எப்படி அது அடக்கம் அப்படிங்கிறத விஸ்தாரமாக சொல்லிட்டு வந்தார். 2வதாக சொல்லக்கூடியது பாவார்த்தம். பாவார்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த அர்த்தத்துக்கு ஒரு 10 ஸ்லோகத்தில் பாவார்த்தங்களை சொல்லிட்டு வரார். 10 ஸ்லோகத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள பாவார்த்தங்களை 11, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களில் பாவார்த்தத்தினுடைய ஒரு கோணத்தை பார்த்துருக்கோம். இப்போ 13வது ஸ்லோகம் அதில் இருக்கக்கூடிய பாவார்த்தத்தை பார்க்கறது. அவ்வளோதான் இன்னைக்கு அவகாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாவார்த்தமே விஸ்தாரமாகவும் இருக்கு. இதில் சொல்லியிருக்கிற இந்த பாவார்த்தத்தை திடமாக மனசில் வாங்கிட்டு தியானம் பண்ணுறதுக்கு தனித்தனியாக ஒரு பாவத்தையும் தனித்தனியாக தெரிஞ்சுண்டு அனுசந்தானம் பண்ணினாத்தான் சாத்தியமே தவிர, எல்லாத்தையும் பார்த்தோம் ஆனால் பாவத்தில் கொண்டு வர முடியல அப்படின்னு இல்லாமல், ஏதாவது ஒரு பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவத்தை ஆழ்ந்த தெரிஞ்சுண்டு அதை கொஞ்ச நேரமாவது அனுசந்தானம் பண்ணி அந்த பாவார்த்தத்தை முழுசாக தியானம் பண்ணினா அதனுடைய பிரதிபலன், அதனுடைய பலமானது ஜாஸ்தி அப்படிங்கிறதுனாலையும்,
சொல்லியிருக்கக்கூடிய பாவார்த்தங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கோணத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த திருடமாக புரிஞ்சுண்டு அதை தியானம் பண்ணினாலே எல்லாமுமே பரபிரம்ம தத்துவத்தை அனுசந்தானம் பண்ணுறதுக்குள்ள வழிகள் தான். அதில் பாவார்த்தத்தில் இருக்கக்கூடிய இந்த 13வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவார்த்தத்தை இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு குரு கிருப்பையில் இதை புரிஞ்சுண்டு இதை அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்லோகத்தினுடைய மூலம். யத்வாகீஹி சகல பிரம்ம பிரபுதீனாம் த்ரயம் த்ரயம் திரிகூட்டவாச்சியம் மாயாயாஸ்துரியம் மிதுனம் மதம். யத்வாகீஹி சகல பிரம்ம பிரபுதீனாம் த்ரயம் த்ரயம் திரிகூட்டவாச்சியம் மாயாயாக துரியம் மிதுனம் மதம் அப்படின்னு ஸ்லோகம், மூல ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகமாக இருக்கக்கூடிய 2 ஸ்லோகத்தை பற்றி சொல்லும் பொழுதே வாமேச்சா வாமேச்சே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய 2 ஸ்லோகத்தில் பஞ்சதசி மந்திரத்தினுடைய 2-2-2-2-2-2ன்னு 3 மிதுனங்களை சொல்லி ஈம்காரமானது அதனுடைய சிவசக்தி சாமரஸ்யமாக இருக்கக்கூடிய அதனுடைய சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகா சாந்தா அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவமாக பார்த்தோம். இப்போ அதை எதுக்கு ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்கிறதுனாலையும் இதனுடைய முதல் பாகத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கிறதுனாலையும் அதை நம்ம மனசில் திடமாக வாங்கிட்டு அதுக்கு மேலே போனால் தான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் புரியும் அப்படிங்கிறதுனால இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் பிரஸ்தாபிச்சுட்டு மேலே போகிறோம். இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தில் முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களை ககாரம் ஏகாரம் அப்படிங்கிறது ரெண்டுமே சரஸ்வதி பிரம்மா சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனமாகவும் ஈகாரமும் லகாரமும் விஷ்ணு அப்படிங்கிற சொல்லக்கூடிய 2வது மூர்த்தியையும் அதனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய ஜேஷ்டா பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவமாகவும் ஈகாரமும் லகாரத்தையும் சொல்லி அதனுடைய ஹ்ரீம்காரத்தில் இருக்கக்கூடிய இஹு இர்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அக்ஷரங்களை 2 ஸ்வரங்களை எடுத்துண்டு இஹு அப்படிங்கிறது சிவத்தையும் ரேபத்தினுடைய அர்த்தரேபமாக இருக்கக்கூடிய இர்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரமானது சக்தி அம்பாளையையும் குறிக்கிறது அப்படின்னு வாமாஜேட்டா ரௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியை சொல்றது அப்படின்னு சொல்லி இதுல ஈம்னு சொல்லக்கூடிய கடைசியா இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரமானது அம்பிகா அதனுடைய சக்தி ஆக இருக்கக்கூடிய சாந்தா அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவங்களை சொல்லி இவைகளினுடைய சமஷ்டி அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி 2வது கூட்டத்துல முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ஹகாரத்தையும் 2வது அக்ஷரமா இருக்கக்கூடிய சகாரத்தையும் பிரம்மா சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்களாகவும் அதனுடைய அம்சங்களாகவும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ககாரத்தையும் ஹ அப்படிங்கிற அக்ஷரம் 2 வாட்டி வர்றதுனால அந்த 2வது ஹகாரத்தை 3வது கூட்டத்தோட சேர்க்கறதுனால ககாரத்தையும் லகாரத்தையும் எடுத்துண்டு அது விஷ்ணு ஜேஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது மிதுனமாகவும் அப்புறம் இருக்கக்கூடிய இஹு இர்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் கூட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளாகவும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஈம்காரமானது அதனுடைய சமஷ்டி தத்துவமாக சாந்தா அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவங்களாக பார்த்தோம். இப்படி பிரிச்சுட்டதுனால 3வது கூட்டத்துல 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹகாரத்தை பிரிச்சு அதுல சேர்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களுக்கும் 3வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களுக்கும் பேதமே இல்லாததனால் இதே மாதிரியே ஹகாரமும் சகாரமும் அதில் இருக்கக்கூடிய ஜேஷ்டா அதில் இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் சரஸ்வதியினுடைய அக்ஷரங்களாகவும் ககாரமும்
ககாரமும் லகாரமும் விஷ்ணுவும் ஜேஷ்டா ரூபமாகவும், இஹு இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்கள் 3 கூட்டத்திலையும் இருக்கிற மாதிரி சிவனும் அம்பாளுமாக வச்சுண்டு ரௌத்ரியாகவும் வச்சுண்டு அதுல இருக்கக்கூடிய ஈம்காரமானது சாந்தா அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய சமஷ்டி ரூபமாக பார்த்தோம். இப்ப அதே விஷயத்த தனித்தனியாக ஒவ்வொரு கூட்டத்தையுமே மேல இருக்கக்கூடிய பாவார்த்தத்தை சொல்லிட்டு வர போறார். இதே இது சாக்தார்த்தத்துல சொல்லும் பொழுது ஒரு கூட்டமுமே இந்த மிதுனத்ரயத்தையும் சொல்றதாக பாவிக்கக்கூடிய ஒரு ரூபத்தை மேல காமிக்க போறார். அதனால அதுல இருக்கக்கூடிய ரூபத்தை இந்த இந்த தத்துவத்துல எப்படி சமன்வயப்படுத்துறது அப்படிங்கிறத மேல சொல்ல போறார். இப்போ யத்வாகீஹி சகல பிரம்ம பிரபிருதீனாம் திரயம் திரயம் திரிகூட்டவாச்சியம் மாயாயாக துரியம் மிதுனம் மதம். முன்னாடி சொன்னது பரா பஞ்சாசிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில வீரன் அப்படிங்கிற பதத்தை காமிச்சு வீரர்கள் அப்படிங்கிறது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீரர்கள் அப்படின்றதுக்கு சக்திகளாக அதுவகைகளுடைய சக்திகளாக வீரன் அப்படிங்கிறதையும் பிரயோகம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவால வீரர்கள்னு சொல்லி யோகினிகள் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த முதல் அவளுடைய சக்திகளாகவும் சொன்னார். இதுக்கு மேல சகலர் நிஷ்கலர் சகல நிஷ்கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவர்களையும் காமிச்சு அவைகளையும் நமக்கு புரியுற மாதிரி இந்த இடத்துல எடுத்து காமிச்சார். இப்போ இந்த சகலர் நிஷ்கலர் சகல நிஷ்கலர் அப்படின்னு 3 பேரும் சாதகர்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த 2வது ஸ்லோகத்துல அத்தவா அது நீங்க பாஷ்யத்துல பாஸ்கர் ராயரே கொடுக்கக்கூடிய பாஷ்யத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அத்தவா வீரபதம் யோகினீனாம் ஏவ விசேஷனம் அதலிங்கம் அப்படின்னு முதல்ல எடுத்து காமிக்கிறார். இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத்தவா வீரபதம் யோகினீனாம் ஏவ விசேஷனம் அதலிங்கம். இப்போ அதுல என்ன சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, யோகினி ஹிருதயத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து இந்த இடத்துல காமிக்கிறார். அதுல என்ன சொல்றார் அப்படின்னா, யோகினிபிகி வீரைஹி அப்படின்னு பதம் காமிச்சிருக்கா. யோகினிபிகி வீரைஹி அப்படின்னு காமிச்சிருக்கார். யோகினி அப்படிங்கிற பதமும் வீரைஹி அப்படிங்கிறது யோகினிங்கிற பதமானது ஸ்திரீலிங்கமாகவும் வீரைஹி அப்படின்னு சொல்றது புல்லிங்க ஸ்வரூபமாகவும் காமிச்சிருக்கார். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நார்மலா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது சம்ஸ்கிருதத்துல அதனுடைய லிங்க பேதங்கள் மாத்தி வராது, ஒரே பேதமா தான் வரும் சம்ஸ்கிருதத்துல. ஆனா இந்த இடத்துல சொல்றது யோகினிபிகி வீரைஹி அப்படிங்கிறது விசேஷனமும் விசேஷனம் விசேஷ்யம் விசேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல விசேஷனமாக இருக்கக்கூடியதையும் விசேஷணத்தையும் ஒரே லிங்கத்துல தானே சொல்லணும். அப்ப யோகினிபிகி வீரைஹி அப்படின்னு சொன்னோம்னா இது புல்லிங்கம் ஒண்ணு ஸ்திரீலிங்கமாகவும் ஸ்திரீலிங்கம் ஒண்ணு புல்லிங்கமாகவும் ஒண்ணு மாத்தி மாத்தி இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த இடத்துல யோகினிபிகி அப்படின்னு சொல்றது அம்பாள் வாமா ஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகளாக இருந்தாலும் அவைகள் வீரைஹி அவர்களும் வீரர்களே அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். அப்போ யோகினிபிகி அப்படின்னு சொல்லும் பொழுது அவைகளுடைய விசேஷனமா இருக்கக்கூடியது அந்த வீரைஹி அப்படிங்கிற பதமுமே அந்த அதுல சொல்லிருக்கூடிய வாமாஜேஷ்டா ரௌத்ரியினுடைய விசேஷனம் விசேஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சொல்லியிருக்கே தவிர அதலிங்கம் அப்படின்னு விசேஷனம் அதலிங்கம் விசேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 பிரயோகத்தினால இந்த இடத்துல யோகினிபிகி வீரைஹி அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரெண்டுமே விசேஷனத்தையும் விசேஷத்தையும் சேர்த்து ஒரே ரூபமாகவே தான் சொல்லியிருக்கே தவிர இதுல வாமாஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு சொல்றவைகளையே யோகினிபிகி அப்படின்னு சொல்றவைகளையே வீரைஹி அப்படின்னு சொல்லலாம். அவைகளுடைய விசேஷனம் அப்படின்றதுக்கு அது சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விசேஷமா ஒன்னு என்ன எடுத்து காமிக்கிறார் அப்படின்னா அதலிங்கம் விசேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூபமாக யோகினிபிகி அப்படின்னு சொல்றதுலயே வீரைஹி அப்படின்னு சொல்லக்கூடியது
வீர ஜேஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு தனியா பிரிச்சு காமிக்கிறா. ஆனா விசேஷணமும் விசேஷமாகவும் சேர்த்து யோகினிபிகி அப்படின்னு சொல்றவைகளையே வீரர்கள் அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னு முதல்ல சொல்லி இதனுடைய சமட்டி ரூபமாக ஈகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய சமட்டி ரூபமாக இருக்கக்கூடிய ஜேஷ்டா அதுல இருக்கக்கூடிய சாந்தா அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய சமட்டி ரூபம் அப்படின்னு எடுத்துக்கோங்கோ. இதனால நீங்க வந்து சாத்தார்த்தத்துல சொல்லக்கூடிய ஒரு கோணத்துல பார்க்கும் பொழுது அதுக்கும் இதுக்கும் முரண்பாடு இருக்கிறதாக நினைச்சுக்க வேண்டாம். இதுல சொல்லியிருக்கிற விஷயமும் அதுல சொல்லியிருக்கிற விஷயமும் வெவ்வேறு தான். இந்த மாதிரி தான் இந்த இடத்துல பாவார்த்தத்துல பண்ணும். பாவார்த்தம்னு சொல்றோமே, பாவார்த்தம்னுடைய பிரதானமான லட்சியம் என்ன? இப்ப காயத்ரியினுடைய அர்த்தம்னு பார்த்தோமே, அதனுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, அதனுடைய லட்சியத்துல ஒரு கூட்டத்துக்குள்ளேயும் 4 சதுஷ்பதா காயத்ரியில சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தையும் ஒரு கூட்டத்துக்குள்ளேயே பாவித்தல் அப்படிங்கிறது தான் இந்த காயத்ரி அர்த்தத்தினுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சின்றதனுடைய லட்சியம். இப்ப 2வதா சொல்லியிருக்கக்கூடிய பாவார்த்தத்தினுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, தேவி, மந்திரம், இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் இருக்கு, இவைகள் 3த்துலயும் பேதம் இல்லை, இவைகள் வேற்றுமை இல்லை, எல்லாமே ஒரே தத்துவம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த பாவார்த்தத்தினுடைய லட்சியம். பாவார்த்தம்னு சொல்லி பலவிதமான கோணங்கள்ல பாவார்த்தத்தை புரிய வைக்க போறார். இந்த பலவிதமான பாவார்த்தங்களை புரிய வைக்கக்கூடிய கோணத்துல இன்னைக்கு சொல்லக்கூடிய அர்த்தமானது இருக்கு, அது ரொம்ப பொருத்தம். ஏன் அப்படின்னா, இந்த பாவார்த்தத்தினுடைய லட்சியமே தேவி வேறு இல்லை, மந்திரம்னு சொல்லக்கூடிய பஞ்சதசி மந்திரம் 15 அக்ஷரத்தோடு இருக்கக்கூடிய இந்த மந்திரம்ங்கிறது வேறு இல்லை. இதுல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம்னு நம்ம பார்க்கக்கூடிய மாயினால் நமக்கு தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கு, இந்த பிரபஞ்சம்ங்கிறது வேறு இல்லை. இவைகள் 3மே ஒரே ஸ்வரூபம், அவைகளுக்குள்ள விலட்சணம் கிடையாது, 3மே ஒண்ணுதான் அப்படின்னு பாவிக்கிறது தான் இந்த பாவார்த்தத்தினுடைய லட்சியம். அப்போ தேவி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, நம்ம லலிதா மகாத்ம இந்த பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லலிதையானது ஒண்ணு, அதே தான் இந்த மந்திரமே. இந்த ரூபம் தேவதை வேறு இல்லை, இந்த மந்திரம் வேறு இல்லை, இந்த உலகம் பிரபஞ்சம்னு நம்ம சொல்லக்கூடியது வேறு இல்லை, 3மே ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த பாவார்த்தத்தினுடைய லட்சியம். இந்த 2வதா நம்ம சொல்லக்கூடிய இந்த பாவார்த்தத்தினுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, உலகம்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்திரியங்கள்னால் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கே, அதுவோ மந்திரம் 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்யா இருக்கக்கூடிய இந்த மந்திரம் இருக்கே, அதுவோ இந்த தேவி லலிதா மகாத்ம சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொரூபம் இருக்கே, அந்த சொரூபம், இது 3மே வெவ்வேறு இல்லை, ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இது ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வேறு சில கோணங்கள் காமிக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முதல்ல ஷட்வித ஐக்கியானுசந்தானம்னு 6 விஷயங்களை ஐக்கியம் பண்ணி தியானம் பண்ணணும் அப்படின்னு ஷட்வித ஐக்கியானுசந்தானம்னு சொல்லுவா. அதுல குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணுத்த விலக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா பஞ்சவித ஐக்கியானுசந்தானம் அப்படின்றது ரொம்ப பிரசித்தம். குருவை வந்து தன்னோடையோ ஐக்கியம் பண்ணி நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கிறதுனால பஞ்சவித ஐக்கியானுசந்தானம்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல 3 விஷயங்களை எடுத்துட்டு தேவதையோ மந்திரமோ அது தவிர இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஸ்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சமோ இவைகளுக்குள்ள பேதம் இல்லை, இவைகள் 3மே ஒரே தத்துவம், ஒரே தத்துவத்தை தான் 3 சப்தத்தினால நம்ம புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது தான் இந்த பாவார்த்தம். இந்த பாவார்த்தத்துல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்ல வர, நச்ச மந்திரஸ்ய உற்பத்தி அங்கீகாரே அனாதித்வம் பங்கஹ. என்ன புரிய வைக்கிறார் இதுல, இந்த பஞ்சதிசி மந்திரத்துல இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் 15 எழுத்துக்கள் இருக்கு, இவைகள்லேருந்து தான் வீரேந்திரர்களோ சிவசக்தியோ இவைகள் எல்லாம் உண்டாச்சு. இந்த தேவி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த இந்த பாவங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய வீரர்கள் அப்படின்னாலோ யோகினிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் நம்ம 2 மிதுனங்களாக பார்த்துன்னு வந்தோமே, இந்த அக்ஷரங்கள்லேருந்து சப்தமயமான இருக்கக்கூடிய இந்த மந்திரம் முதல்ல உண்டானது சப்தம். எதுனா சப்தம், அந்த சப்தமயமாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சதிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம்,
இந்த பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய இந்த 15 அக்ஷரத்தோடு இருக்கக்கூடிய இந்த மந்திரமானது சப்தமயமா இருக்கே, இதுல இருந்துதான் வாமாஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகளோ, அவைகளுடைய ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ராள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரர்களோ, இவைகள் எல்லாத்தினுடைய சமட்டி ரூபமாக இருக்கக்கூடிய சாந்தா அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தா அம்பிகான்ற சக்தியினுடைய விமர்சம் தான் இந்த வாமாஜேஷ்டா ரௌத்ரி பிரம்மா விஷ்ணு ருத்ராள் அப்படிங்கிறது ஆகி, அவைகள்லேருந்து தான் இந்த மந்திரத்துக்குள்ளேருந்து தான் இந்த தேவதைகள் உண்டானாள். தேவதைகள்ங்கிறதே இந்த சப்தத்திலேருந்து உண்டானாள்னு சொல்றோமே. அப்போ தேவதை அப்படிங்கிறது பரபிரம்ம ஸ்வரூபமானது அனாதி அப்படின்னு சொல்றோமே. அனாதி, அனாதினா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆதியும் அந்தமும், ஆதி இருந்ததுன்னா அந்தம் வந்துடும். எதுக்கெல்லாம் ஆரம்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ அவைகள் எல்லாத்துக்கும் நிச்சயமாக அந்தம்னு ஒண்ணு உண்டு. ஆனா பரபிரம்மஸ்வரூபம் ஆதி இல்லாததுனால அந்தமும் கிடையாது. என்னைக்குமே இருந்துட்டே இருக்கு, இருந்துட்டே இருக்கு, இருந்துட்டே இருக்குன்ற அஸ்தித்வம் தான் உண்டே தவிர, அது இருக்கு அப்படிங்கிற அஸ்தித்வம் தான் உண்டே தவிர, அது உண்டாச்சு அழிஞ்சது அப்படிங்கிறது கிடையாது. என்னைக்குமே இருந்துட்டே இருக்கு, இருந்துட்டே இருக்கு, இருந்துட்டே இருக்கு. அது அஸ்தி அப்படிங்கிற அஸ்தித்வத்தை தான் இந்த இடத்துல நம்ம அனாதி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அனாதின்னு சொல்றோமே, இப்போ இந்த மந்திரத்துக்கு அனாதித்வம்ங்கிறது எப்படி உண்டாச்சு? இதான் இப்போ முதல்ல ஒரு போடக்கூடிய ஒரு பூர்வபட்சமா இவர் கேட்கக்கூடிய கேள்வி. மூணும் ஒண்ணுன்னு சொல்றேலே, தேவதைங்கிறது வேறு இல்லை, பரபிரம்மஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய தேவதையானது வேறு இல்லை, மந்திராத்மகமாக இருக்கக்கூடிய இந்த 15 அக்ஷரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மந்திரமானது வேறு இல்லை. இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு இந்திரியங்கோச்சரமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கே, அது வேறு இல்லை. மூணுமே ஒரே தத்துவம் அப்படின்னு சொல்றேலே, இப்படி இருக்கக்கூடிய இந்த மூணு ஒரே தத்துவம்னு சொல்றதுல தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம் அனாதின்னு வேணா ஒத்துக்கிறோம். ஆனா இந்த மந்திரம் அப்படிங்கிறது எப்படி அனாதியாக இருக்க முடியும்? அப்போ இந்த பரபிரம்மஸ்வரூபம் இதனுடைய லட்சியமா இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ராலோ, அவைகளுடைய சக்திகளாக இருக்கக்கூடிய வாமாஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜேஷ்ட அந்த மிதுனத்திரயங்கள் இருக்கு, அவைகள் எல்லாமும் அனாதி அப்படின்னு ஆயிடுமே. ஆனா இவைகள் எல்லாத்துக்கும் ஞானத்தோட பார்க்கும் பொழுது, ஞானியா இருக்கக்கூடியவனுக்கு பிரம்மத்தை தவிர ரெண்டாவது ஒண்ணு இல்லவே இல்லை. பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா. ஜெகத் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதே மித்தியை அப்படின்னு சொல்றோமே. எப்ப மித்தியைன்னு சொல்றோமோ அதுக்கு ஒரு அந்தம் உண்டே. ஞானம்ங்கிற ஒரு சொரூபமானது பிரகாசிக்கும் பொழுது அஜானத்தினால் ஏற்பட்ட இந்த அவித்தியினால் ஏற்பட்ட மாயை அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு அப்படின்னு ஒண்ணு உண்டே. அப்போ இது எப்படி அனாதின்னு ஒத்துக்கிறது அப்படிங்கிறது பூர்வபட்சம். இந்த பூர்வபட்சத்தை சொல்லி, இந்த பூர்வபட்சத்துக்கு சமாதானம் சொல்லி, இதுவும் அனாதி அப்படின்னு புரிஞ்சாலே ஒழிய நம்ம இதுக்கு மேல இதுக்கு அந்த பாவார்த்தத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இது இந்த பூர்வபட்சத்துல இவர் எப்படி கேட்க வர்றார் அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு ருத்ராள் அவைகளினுடைய சக்தி இருக்கக்கூடிய வாமா ஜேஷ்டா ரௌத்ரி இவைகள் எல்லாமுமே இவைகளினுடைய சமஷ்டியாக இருக்கக்கூடிய சாந்தா அம்பிகா அப்படிங்கிறது சமஷ்டி ரூபம். இந்த சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய சாந்தா அம்பிகாங்கிறது இந்த மூணுத்தினுடைய சேர்க்கை. சேர்த்து பார்த்தோம்னா வாமாஜேஷ்டா ரௌத்ரி பிரம்மா விஷ்ணு ருத்ராள் இவைகள் எல்லாத்தினுடைய சமஷ்டி அப்படிங்கிறத ஒரே ரூபமா சொல்லு அப்படின்னா, அதை ஒன்னா சொல்லணும் அப்படின்னா அதை சாந்தா அம்பிகா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதனுடைய விமர்சம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது பிரம்மா விஷ்ணு ருத்ராள், அதனுடைய சக்திகளா இருக்கக்கூடிய வாமா ஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு சொல்றோமே. இவைகள் எல்லாமுமே அனாதியா அப்படின்னு கேட்டா, இதுக்கு வேதாந்த விஷயமாக ஒரு சில டைரக்டா இவர் ரொம்ப ஹையர் லெவல்ல மேல மேல சொல்லிட்டு போறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதாந்த ரீதியா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுண்டு அதுக்கு மேல இதுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுதுதான் நமக்கு இதுக்கான சமாதானமானது புரியும். இப்ப கீதையில் எடுத்துட்டோம்னா 13வது அத்தியாயத்துல பிரகிருதிம் புருஷஞ்சைவ வித்யநாதி உபாவபி விகாராம்ச்ச குணாம்ச்சைவ விருத்தி பிரகிருதி சம்பவானு அப்படின்னு ஒரு ஸ்லோகம்.
இதுலதான் இந்த அனாதி அப்படிங்கிற சப்தத்தை எடுத்துட்டு சாஸ்திரத்துல இந்த அனாதின்னு சொல்றோமே, பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், புருஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்த பிரகிருதி புருஷ விவேக, பிரகிருதி புருஷ விவேக ரூபத்துல இருக்க அதை பத்தி சொல்லிட்டு வரக்கூடிய இந்த அத்தியாயத்துல தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பிரகிருத்தினா என்ன, புருஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பிரகிருதி புருஷ விவேகத்தை பத்தி சொல்லிட்டு வரக்கூடிய இடத்துல பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்யனாதி உபாவபி, வித் அனாதி உபாவபி, அதை அனாதி அப்படின்னு புரிஞ்சுக்கோ. வித்யோட பிரகிருதியும் புருஷனும் அனாதி அப்படின்னு புரிஞ்சுக்கோ. பிரகிருதியும் புருஷன் செய்வ ரெண்டுமே ச ஏவ வித்தி அனாதி, விதி அனாதி உபாவபி, இவைகள் ரெண்டுமே அனாதின்னு புரிஞ்சுக்கோ. விகாராம்ச்ச குணாம்ச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவானு. ஆக விகாரங்கள்னால இவைகள் வெவ்வேறாக தெரிஞ்சாலும் இவைகள் தத்துவரூபங்களாக பார்த்தோம்னா ரெண்டுமே அனாதி. சாஸ்திரங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்துக்கு இதுக்கு பிரமாணமா எடுத்து காமிப்பா. எதெல்லாம் அனாதி, நம்ம பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், ஜெகத்தே மித்யை அப்படின்னு சொல்றோமே, ஜெகத்தே மித்யைன்னு சொன்னோம். மித்யைனா என்ன அர்த்தம்னா இல்லை அப்படின்னு சொல்றோம். இல்லை அப்படின்னு சொல்றதே பலவிதமான இல்லைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த எதெல்லாம் அனாதி அப்படின்னு ஒரு லிஸ்ட், ஷடஸ்மாகம் அனாதய, 6 விஷயங்கள் அனாதி அப்படின்னு இந்த புருஷம் பிரகிருதி புருஷ விவேகத்திலேயே இவரே சங்கரரே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்லோகத்துல ஜீவஹ ஈசோ விஷுத்தாச்சித் ததா ஜீவேஸ்வரயோ அபிதா அவித்யா தத் சிதோர்யோக ஷடஸ்மாகம் அனாதய. 6 விஷயங்கள் அனாதி அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. இப்போ ஒன்னே ஒண்ணுதான் சத்தியம், அதுதான் அனாதி அப்படின்னு சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு 6 விஷயங்கள் எப்படிப்பா, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு, அது ஒண்ணுதான் அனாதி அப்படின்னு சொல்றதுக்கு போய் இப்போ அதே பிரம்மம் அதுக்கு அங்கமா இருக்கக்கூடிய வேறு விஷயங்கள் 6 விஷயங்களை சொல்லி ஷடஸ்மாகம் அனாதய, 6 விஷயங்கள் அனாதி அப்படின்னு சொல்றது அது எப்படிப்பா அப்படின்னா, ஜீவக அப்படிங்கிறது அனாதி, ஈசக அனாதி, விசுத்தாச்சித் மாயா, அதுக்கப்புறம் பிரம்மம் ஈஸ்வரன், ததா ஜீவேஸ்வரையோஹோ அபிதா, ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம்னு சொல்றோமே அந்த சம்பந்தமும் அனாதி, அவித்யா மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அவித்யை இருக்கே அதுவும் அனாதி, தத் சிதையோகோ தத் சிதோர் யோக ஷடஸ்மாகம் அனாதய. இப்படியாக 6 விஷயங்கள் அனாதி. பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்லக்கூடிய அத்வைத்தத்துல 6 விஷயங்கள் அனாதின்னு சொல்றோமே, எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு அங்கமா தான் சொல்றோம். அதுக்கு அங்கமாகவே பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இவைகள்லாமும் சத்தியம், இவைகள்லாமும் எப்படி விஸ்வம்னு சொல்றோமே, விஸ்வத்தை எப்படிப்பா விஸ்வத்தை போய் நம்ம எப்படி நம்ம மித்தியைன்னு சொல்றது, இல்லைன்னு சொல்றோமே, இல்லைன்னு சொல்றோமோ, அது எப்படி இல்லைன்னு சொல்றது அப்படிங்கிறதுக்கும் இதுல சமாதானம் கொடுக்க போறார். இப்ப முதல்ல 6 விஷயங்கள் என்னென்னலாம் அனாதின்னு சொல்றாருங்கிறத புரிஞ்சுண்டு மேல போனாதான் இதுக்கான சமாதானம் நமக்கு புரியும். ஜீவக, ஜீவன் சொல்றது என்னன்னா அப்படின்னா, நான் ஜீவன், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல ஜீவன் அப்படிங்கிறது அனாதி. ஏன் அப்படின்னா, ஜீவன் அனாதின்னு ஒத்துக்கல அப்படின்னா பிரம்மம் அனாதி இல்லாம போயிடும். இவன் என்னைக்குமே இவன் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா தான் ஏதோ ஒரு ஜென்மத்துல அவன் பண்ணினதனுடைய ஒரு சுகிருதத்தினால அடுத்த ஜென்மத்துல அதனுடைய கண்டினியூஷனாக அதுல அன்ஃபுல்ஃபில்டு டிசைர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை அனுபவிக்கிறதுக்குன்னு இன்னொரு வாட்டி பிறக்கிறான். ஆனா சரீரத்தை தான் பிறக்கிறானே தவிர அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அனாதி, அது என்னைக்குமே இருந்துட்டே இருக்கக்கூடியதுதான் ஜீவன். எப்ப ஜீவனும் அனாதின்றத புரிஞ்சுட்டா தான் பிரம்மம் அனாதிங்கிறதே நம்மளால ஒத்துக்க முடியும். பிரம்மம் ஒண்ணுதான் அனாதி, ஜீவன் அனாதி இல்லை அப்படின்னு ஒத்துண்டோம் அப்படின்னா அது நம்ம அது ரெண்டும் சமன்வயப்படுத்த முடியாது. அதனால ஜீவனும் அனாதி அப்படின்னு ஒத்துண்டாகணும். ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோமே அதுவும் அனாதின்னு ஒத்துண்டாகணும். இப்ப இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பதம் தான் நமக்கு இப்ப தேவை. ஏன் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு ருத்ராள்னும் அதனுடைய சக்திகளா இருக்கக்கூடிய வாமாஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியவைகளோ அதுவும் அனாதின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த ஈஸ்வரன்ங்கிறது அனாதின்னு புரிஞ்சுட்டாகணும்.
மாயை அப்படிங்கிறதும் அனாதி. ஏன் அனாதி அப்படின்னா ஈஸ்வரனுடைய சக்தியானது மாயை. இந்த ஈஸ்வரனுடைய சக்தியா இருக்கக்கூடிய இந்த மாயையும் அனாதிதான். அதுவும் என்னைக்குமே இருந்துட்டே இருக்கு. ஆனா இவைகள்லாம் என்ன ஆறுது அப்படின்னா ஞானம் அப்படின்றது ஒண்ணு ஏற்படும் பொழுது இந்த இவைகள் பொய் அப்படிங்கிற ஞானம் ஏற்படுமே தவிர பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்ங்கிறது வேணா ஏற்படுமே தவிர அது ஜீவன் எப்போ அனாதியோ அதுக்கு அங்கமா இருக்கக்கூடிய மாயையும் நிச்சயமா அனாதியாத்தான் இருந்தாகணும். எப்போ இந்த பிரபஞ்சம்ங்கிறது அனாதி அப்படின்னு ஒத்துண்டாகணும். மாயை எப்போ அனாதியோ மாயைக்கு அங்கமாத்தான் இந்த விஸ்வமானதோ இந்த பிரபஞ்சமானதோ இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த விஸ்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகமும் அனாதி அப்படின்னு ஒத்துண்டால்தான் இந்த ஜீவன் அப்படிங்கிறதையோ மாயை அப்படிங்கிறதையோ பிரகிருதி அப்படிங்கிறதையோ அனாதின்னு ஒத்துக்க முடியும். இப்போ அந்த ஈஸ்வரன்கிறது எப்படி அனாதியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன்ற பதம் அனாதியா இருந்தாலே ஒழிய இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்றதுதான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்கு பிரபஞ்சம்னு ஒண்ணு இருந்ததுன்னா பிரபஞ்சத்தை ஆளறதுக்கு ஒருத்தருவணும். அப்ப ஈஸ்வரன் மட்டும் இருந்து பிரபஞ்சம் இல்லை அப்படின்னா எதை ஆளுவார் அவர்? அவர் ஆள்றதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே அப்படின்னா அந்த ஈஸ்வரன் அப்படின்னா மாஸ்டர். எதுக்கு மாஸ்டர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப பிரபஞ்சம்னு ஒண்ணு இருந்தாலே ஒழிய அந்த பிரபஞ்சத்தை ஆள்றதுக்கு தான் ஈஸ்வரன் தேவை. அப்ப இந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே மாயைங்கிறதோ இந்த விஸ்வம் அப்படின்னு சொல்றதோ இவைகள் சாஸ்வதமா இருந்திருந்தால்தான் அந்த ஈஸ்வரத்துவங்கிறதும் அனாதி அப்படிங்கிறத ஒத்துக்க முடியும். இப்படியாக பிரம்மம் ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், இது தவிர ஜீவன், ஈஸ்வரத்துவம், மாயை, பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுமே ஷடஸ்மாகம் அனாதய அப்படின்னு இந்த 6 விஷயங்களுமே அனாதி அப்படின்னு புரிஞ்சுட்டாலே ஒழிய இதுக்கு மேல நம்ம போக முடியாது. இந்த ரீதியில புரிஞ்சணும் அப்படின்னா ஈஸ்வரத்துவம், ஈஸ்வரன் சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ராள், அவைகளினுடைய சக்தி, அவைகளினுடைய சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகா, சாந்தா, அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடியவைகளும் அனாதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இவைகள் எல்லாமுமே அனாதின்னு புரிஞ்சுட்டாங்க. இப்ப இவைகள் அனாதி அப்படின்னு சொன்னோம்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, மற்றவைகள்லாம் இல்லை, மற்றவைகள்லாம் மித்யா அப்படின்னு ஒரு வாதம் சொல்றோமே, அந்த வாதத்துல இல்லைன்னு சொல்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரணமா ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த இல்லை அப்படிங்கிறதே 4 விதமான இல்லைகளை பத்தி சொல்லியிருக்கு. சாஸ்திரங்கள் சொல்றது 4 விதமா இருக்குப்பா. ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்றோமே, ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா 4 விதமாக இல்லைங்கிறது இருக்கு. இந்த 4த்துல எந்த விதமான இல்லையை நீ சொல்ற அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டாகணும். ரொம்ப ஈஸியா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சம்ஸ்கிருதத்துல நமக்கு புரிய மாதிரி சொல்லியிருக்காரு, சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. முதல்ல பிராத்திரு அபாவம். பிராத்திருபாவம் அப்படின்னு ஒரு இல்லை இருக்கு. பிராத்திருபாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதியில ஒண்ணு இருந்ததுப்பா, ஆனா முடிவுல அது இல்லை. ஒண்ணு இருந்துட்டே இருந்தது, இப்போ அது இல்லை. ஏதோ ஒண்ணு இருந்துட்டு இருந்தது, மாத்தில இதை வச்சிருந்தேன், எங்க போச்சுப்பா? ஆமா அது இருந்தது, இப்ப இல்ல, கொடுத்துட்டோம் யாருக்கும் அப்படின்னா முதல்ல ஒண்ணு இருந்தது, இப்ப அது இல்லை அப்படின்னு சொல்றோமே, இத மாதிரி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இல்லை இருக்கே, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிராத்திருபாவம். பிராத்திரு அபாவம், அபாவம்னு புரிஞ்சுக்கணும். அந்த இல்லைன்னு சொல்றது என்னன்னா ஒரு விதமான இல்லை. அது என்ன இல்லை அப்படின்னா முதல்ல இருந்ததுப்பா, இப்ப அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபாவம். 2வதா சொல்லக்கூடிய ஒரு அபாவம் இருக்கு, அது என்ன அப்படின்னா பிரத்வம்சாபாவம். பிரத்வம்ச அபாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப இல்ல, பிறகு இல்ல, முதல்ல இருந்தது இப்ப இல்ல. முதல்ல சொன்னது இப்ப என்னன்னா இப்ப இல்ல அப்புறம் வந்தது அப்படின்னு ஒரு அபாவம் இருக்கு. முன்னாடி காலத்துல இது இல்லையே, இப்ப எங்க இருந்து வந்தது? இப்பதான் வந்தது, இப்பதான் இது இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்ப முன்னாடி இல்லைன்னு ஒண்ணு இருந்தது, அது என்னன்னா பிரத்வம்சா அபாவம், அது இல்லை அப்படின்னு ஒரு இல்லை இருக்கு. முதல்ல ஒண்ணு இருந்தது இப்ப இல்லை, முதல்ல இல்லை இப்ப இருக்கு அப்படின்னு 2 விதமான அபாவங்கள். இவை பிராத்திருபாவம், பிரத்வம்சாபாவம்னு 2 விதமா சொல்லுவாங்க. 3வதாக ஒரு இல்லை இருக்கு, அது என்ன அப்படின்னா அத்தியந்தாபாவம். அத்தியந்தாபாவம்னா முன்னாடியும் இல்லை, இப்பவும் இல்லை, பின்னாடியும் இல்லை, எப்பவுமே இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு இல்லை இருக்கு. அது என்ன இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம சாஸ்திரங்கள் கொடுக்கக்கூடிய இது என்ன, எதை உபமானம் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா முயல் கொம்பு.
அப்படின்னு ஒரு முயலுக்கு கொம்பு அப்படிங்கிறது முயல் கொம்புங்கிற வார்த்தை வேணா இருக்கு. முயலை தனியா பார்த்திருக்கோம், கொம்பை தனியா பார்த்திருக்கோம். முயலுக்கு கொம்பு அப்படின்னு சொன்னோம்னா அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. முயலுக்கு கொம்பே கிடையாது. முயலை தனியா பார்த்திருக்கோம், கொம்பை தனியா பார்த்திருக்கோம். ஆனா முயலுக்கு கொம்பு இல்லை அப்படிங்கிறது முன்னாடி முயல் கொம்புனால ஏதாவது ஒன்றத்தை பண்ணிட்டு வாப்பா, இந்த பொம்மையை வந்து இப்போ முயல் கொம்புல எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்டோம்னா பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா முயலுக்கு கொம்பே கிடையாதுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அபாவம் இல்லவே இல்லை. முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது, எப்பவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு இல்லை. அது அத மாதிரி ஒரு இல்லை. நாலாவதா ஒரு இல்லைன்னு இருக்கு. அது என்னன்னா அந்யோன்யாபாவம். அந்யோன்யாபாவம்னா என்னன்னா அது தெரியும் போது இது தெரியாது, இது தெரியும் போது அது தெரியாதுன்னு ஒரு அபாவம் இருக்கு. அப்போ இது ஞானத்தோட பார்க்கும் பொழுது பிரம்ம ஜானத்தோட இருக்கிறவனுக்கு பிரபஞ்சம்ங்கிறது தெரியாது, பிரபஞ்சம் தெரியவனுக்கு பிரம்மம் தெரிய மாட்டேங்கிறது. பிரபஞ்சம் தான் தெரியறதே தவிர பிரம்மத்துவம் தெரியலை. அப்படி ஒரு அபாவம் இருக்கு. இப்போ பிரம்மைவ சத்தியம் ஜெகன்மித்யான்னு சொல்லக்கூடிய இந்த மாயாவாதம் இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரம்ம சத்தியம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அபாவம், ஒரு பாவம் இருக்கு. மித்யா ஜெகததிஷ்டானான்னு சொல்லக்கூடிய மித்யைன்னு சொல்லக்கூடியது இல்லைன்னு சொல்றோமே, அந்த ரீதியில எது இந்த மாதிரி 4 விதமான இல்லையில எந்த இல்லை அப்படின்னு கேட்டோம்னா அந்யோன்யாபாவத்துல பிரம்மம் தெரியறவனுக்கு பிரபஞ்சம் தெரியாது, பிரபஞ்சம் தெரியறவனுக்கு பிரம்மம் தெரியாது அப்படிங்கிற ஒரு அபாவம் இருக்கு. அந்த ரீதியில தான் நம்ம அந்யோன்யாபாவத்துல தான் நம்ம இதை சொல்றோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். இப்ப இந்த ரீதியில பார்க்கும் பொழுது இந்த நச்ச மந்திரஸ்ய உற்பத்தி அங்கீகாரே அநாதித்வம் பங்க. அநாதித்வம் அனாதி அப்படின்னு சொல்றோமே, இந்த ரீதியில பார்க்கும் பொழுது ஞானம் ஏற்படும் பொழுது வேணா இந்த மற்ற விஷயங்கள்லாம் அடிபட்டு போகலாமே தவிர அந்த ஞானம் ஏற்படுறதுக்குன்னு பண்ணிட்டு இருக்கக்கூடிய உபாசனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல இவைகள் எல்லாத்தையுமே சத்தியம், இவைகள் எல்லாமுமே அனாதி அப்படின்னு ஒத்துண்டாலே ஒழிய இந்த மந்திரம் அப்படிங்கிறதையும் தேவதை அப்படிங்கிறதையும் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றவை எல்லாமே அனாதி அப்படிங்கிற பாவனையிலேயே பூஜை பண்ணணும். இவைகள் மூணுத்திலையும் பேதமே இல்லை, மூணுமே ஒரே தத்துவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஒரு பாவத்தினுடைய ஒரு லட்சியம். இப்படியாக சொல்லி இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நிர்விசேஷமாக இருக்கக்கூடிய மந்திர. இதுக்கப்புறம் மேல என்ன சொல்லிட்டு போறார், சிருஷ்டி பிரதிபாதக சாஸ்திர பிரமாணாத்து பிராமாண்யாத்து ஜன்யத்வ ஜன்யத்வஸ்யேஷ்டத்வேன ச விசேஷ சக்திவத் ஜன்யத் ஸ்வரூபா அநாதித்வஸ்ய அனபிதமத்வாது அப்படின்னு வியாக்கியானம் கொடுக்குறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா இதுல எந்தெந்த விஷயங்கள் அனாதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமா, இவைகள் எல்லாமுமே அனாதின்னு புரிஞ்சிருந்தாலே ஒழிய நம்மளால பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யாங்கிற ஞானம் ஏற்படும் போது வேணா இது அசத்தியம்னு புரிஞ்சுக்கலாமே தவிர வாஸ்தவத்துல இவைகள் எல்லாமுமே சத்தியம், இவைகள் எல்லாமே அனாதி அப்படின்னு புரிஞ்சிருந்தாலே ஒழிய மேல போக முடியாது அப்படின்றத இந்த ஒரு பாவத்தினால இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். இதுல பண்ணும்போது மந்திர ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஸ்வம் இவைகளுக்கு லட்சணமா இருக்கக்கூடிய என்ன ஒரு சப்தங்களாக இருக்கக்கூடிய மந்திரம், இதனுடைய தேவதை, இவைகள் மூணுமே ஒரே தத்துவத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த பாவார்த்தத்தினுடைய லட்சியம். இதுல சொல்லும் போது மேல என்ன சொல்ல வரார், இந்த எழுத்திலிருந்து தான் நமக்கு யோகினிகள், வீரேந்திரர்கள், சிவசக்தி இவைகள் எல்லாமுமே உற்பத்தமாயிருக்கு, இவைகள் எல்லாமே உண்டாயிருக்கு. மந்திரம் தேவியை போல அனாதி என்று எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கிறார். இதுக்குதான் இந்த விஷயத்தை புரிய வச்சு இந்த திருஷ்டாந்தங்களை சொல்லி இந்த மாதிரி நம்ம இவைகள் எல்லாமே அனாதி அப்படின்னு ஒத்துண்டோம்னா தான் மேல இந்த இவைகளை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கக்கூடிய
பாரதி முதலிய ஏழுகள், ஏழுன்னு சொல்ல வர்றார். பாரதி முதலிய 7 சமஷ்டி உருவமாக பரதேவதைகளை சொல்லணும். இவைகள் பஞ்சதசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த 15 அக்ஷரங்கள்ல முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய 7 அக்ஷரங்கள் இருக்கு. 7ஆக பிரிக்கிறோம் இந்த இடத்துல. ககாரம் ஏகாரம், ஈகாரம் லகாரம், அர்த்த ஹகாரம் அர்த்த ரேபம், ஈகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 அக்ஷரங்கள் வருது. 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள்ல ஹகாரம் சகாரம், ககாரம், ஹகாரத்தை 3வது கூட்டத்துக்கு எடுத்து போயிடுறோம். அதனால இன்னொரு லகாரம், அப்புறம் ஒரு அர்த்த ஹகாரம், ஒரு ரேபம், அப்புறம் ஈகாரம், இப்படியாக 7. இப்போ 3வது கூட்டத்தில் 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய அதே அக்ஷரங்கள் தான் இருக்கு. இப்படியாக இவைகள் எல்லாமும் சேர்ந்து சமஷ்டி ரூபமாக ஒரே தத்துவமா இருக்கக்கூடிய பிரம்மம், அதுலேருந்து இந்த சப்தமயமா இருக்கக்கூடிய இந்த சப்தங்கள்லேருந்து உண்டானது இந்த மிதுனத்திரயங்கள். இவைகளுக்கு அனாதியா இருக்கக்கூடிய சமஷ்டி ரூபமாக அவைகளுடைய சாந்தா அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமஷ்டி ரூபங்கள் இவைகள் எல்லாமுமே எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா பரபிரம்மஸ்வரூபம். அந்த பரபிரம்மஸ்வரூபமே தான் சப்தமயமாக இந்த மந்திரங்களாக ஆச்சு. தேவியே தான், அந்த பரபிரம்மஸ்வரூபமே தான் இந்த மந்திரங்களாக உண்டாச்சு. இந்த மந்திரங்கள் உண்டாச்சுன்னு சொல்றதுல இதுவும் அனாதியா இருந்துட்டே இருந்தது. இதே மாதிரியே இந்த அனாதியா இருக்கக்கூடிய இந்த மந்திரங்கள்ல இருந்து உண்டானது தோன்றினது என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களா இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரால், அவைகளுடைய சக்தியா இருக்கக்கூடிய வாமாஜேஷ்டா ரௌத்ரி, அவைகளுடைய சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய சாந்தா அம்பிகா, இவைகள் எல்லாமுமே தோன்றினது. இவைகள் எல்லாம் இந்த 36 தத்துவங்களையும் சொல்லி, இந்த 36 தத்துவங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இவைகள் எல்லாத்துக்கும் விலட்சணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமே நான்கிற ஆத்மவஸ்து. 4 ஆத்மவஸ்து தான் விரியும் பொழுது இந்த மாதிரி இந்த சமஷ்டி ரூபமா இருக்கக்கூடிய சாந்தா அம்பிகாங்கிற ரூபமாக ஏற்பட்டு, அவைகள் இன்னும் ஃபர்தரா அது இன்னும் விமர்சிக்கும் பொழுதுதான் இந்த 3 மிதுனத்திரயங்களாக ஆகி காமகலையா இருக்கக்கூடிய ஈகாரமாக ஆறது அப்படின்னு பார்த்தோம். இவைகள் எல்லாமே பின்னாடி போகும் பொழுது திருப்பி லயமாகும் போது, ஞானத்துல போய் லயமாகும் போது என்னமாக லயமாறது அப்படின்னு பார்த்தோம்னா, இவைகள் எல்லாம் ஞானத்துல திருப்பி சமஷ்டி ரூபமாக சாந்தா அம்பிகாங்கிற விஷயங்கள்ல போய் லயமாகி, அந்த லயமானது சப்தமயமாக இருக்கக்கூடிய மந்திர ரூபமாக லயமாகி, அந்த மந்திர ரூபமானது 4 ஆத்மவஸ்துவோட லயமாகி அதிலேயே நின்று அது வேறு இல்லை, பரபிரம்மஸ்வரூபமானது வேறு இல்லை. இவைகள் ரெண்டுமே ஒரே தத்துவம். ஆக பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் விமர்சிக்கும் பொழுது சப்தமயமாக ஆகி இந்த மந்திராத்மகமாக ஆச்சு. இந்த மந்திராத்மகமாக இருக்கக்கூடியது அது சமஷ்டி ரூபமாக பார்க்கும் பொழுது அம்பிகா சாந்தா அம்பிகாங்கிற தத்துவமாக உண்டாச்சு. அது இன்னும் கொஞ்சம் விமர்சிக்கும் பொழுது அது இந்த இருக்கக்கூடிய அக்ஷரங்களாக, மந்திரத்திற்குள்ள இருக்கக்கூடிய அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய 3 துவந்தங்கள், 3 தம்பதிகளாகவும் அவைகளுடைய சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய காமகலையாகவும் ஏற்பட்டது. இவைகளே தான் இந்த பிரபஞ்சமாக, இந்திரிய கோச்சரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாக தோணினது அப்படின்னு பார்த்துட்டு, இந்த இந்திரிய கோச்சரமா இருக்கக்கூடிய இந்த விஸ்வமானது லயமாகும் பொழுது இவைகள் எல்லாம் எங்க போய் லயமாறுது அப்படின்னு கேட்டோம்னா, இவைகள் எல்லாம் அம்பிகா, இவைகள் எல்லாம் 3 துவந்தமா இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரால், அவைகளுடைய சக்தியா இருக்கக்கூடிய வாமாஜேஷ்டா ரௌத்ரி, இவைகள்ல போய் அது லயமாகி, அந்த லயமாக இருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் சப்தமயமாக இருக்கக்கூடிய மந்திரத்துக்குள்ள லயமாகி, அந்த மந்திர ரூபமானது சப்தமயமாக ஆகி, அந்த சப்தமயமானது பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரதேவதையோ 4 ஆத்மவஸ்துவிலையோ லயமாகி இருக்கு. இவைகள் விமர்சமாகும் பொழுது இப்படி விமர்சமாகிறதே தவிர லயமாகும் பொழுது ஏக்கம், அது ஒன்னாக இருக்கு அப்படின்னு பார்க்கும். அப்படின்னு நம்ம புரிஞ்சின்றால்தான் மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சதசி மந்திரம், தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய லலிதை, இதனுடைய விஸ்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சமானதும் இவைகளுடைய விமர்சமே அப்படின்னு புரிஞ்சுண்டு, இவைகளுக்குள்ள பேதமே இல்லை. பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இந்த திருமூர்த்தியினுடைய தம்பதிகளும் அவைகளுடைய சமஷ்டி ரூபமா இருக்கக்கூடிய சாந்தா அம்பிகான்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இவைகளுக்குள்ள பேதமே இல்லை. இவைகளே தான் இந்த மாதிரி விமர்சமாச்சு. அவைகளுடைய சமஷ்டி ரூபமாக இருக்கிறது தான் இந்த மந்திரஸ்வரூபம்.
இது சப்தாத்மகமாக இருக்கக்கூடிய மந்திரஸ்வரூபம். சப்தாத்மகமா இருக்கிறதும் லயமாகிறது எங்க ஆறுதுன்னா நான்கிற ஆத்ம வஸ்துல போய் லயமாறுது. அப்ப இவைகள் எல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னா ஆத்மாக்குள்ள இருக்கு. ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான்கிற ஆத்ம வஸ்துல இருக்கு. அந்த நான்கிறது வேறு இல்லை, அந்த பரதேவதை வேறு இல்லை. இவைகளுக்குள்ள அபேதஸ்வரூபம் இப்படிங்கிற தியானமானது ஏற்பட்டாலே ஒழிய இது ஒரு கோணமாக சொல்றார். இன்னும் ஒரு 3-4 கோணங்கள் சொல்லிட்டு வரப்போறார். இதே பாவார்த்தத்துக்குள்ளேயே 10 ஸ்லோகத்துல இப்ப 3வது ஸ்லோகத்தை தான் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 7 ஸ்லோகத்துல வெவ்வேறு கோணங்கள்ல இவைகள் எல்லாம் சொல்லி இத்தனை அதுல சொல்லியிருக்கக்கூடிய 4-5 விதமான பாவங்களும் நம்ம திருடமாக புரிஞ்சின்றாலே ஒழிய இந்த பாவார்த்தத்தினால நம்ம வேதாந்தத்துல சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே ஒரு விதமாக இந்த மந்திரத்துக்குள்ள நம்ம பாவம் பண்ணி ஆகணும். வேதாந்தத்துல சொல்லியிருக்கக்கூடிய சமஸ்த விதமான கோணங்களையும் எடுத்து காமிச்சு ஒவ்வொரு கோணங்களையாக எடுத்து காமிச்சு அந்தந்த கோணங்கள் எல்லாமே எப்படி இந்த பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள பாவார்த்தமாக கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த பாவார்த்தம். இந்த பாவார்த்தத்துல இப்ப 2வதாக ஏற்கனவே சொன்னது தனித்தனியாக 3 தம்பதிகளாக சொன்னதுன்றது 10வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்துட்டோம். இந்த 10, 11, 12 ஸ்லோகங்கள்ல எப்படி அதை தியானிக்கணும்ன்றது சொல்லி காமிச்சார். இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த யத்வாகீஹி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்துல யத்வாகீஹி சகல பிரம்ம பிரபதியினாம் திரயம் 3 தெரிஞ்சது. திரிகூட்ட வாச்சியம் மாயாயாக துரியம் மிதுனம் மதம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த மதத்துல இந்த மாதிரி ஒரு கோணத்துல பாவித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா இவைகள் எப்படி ஒரே தத்துவமானது அனாதிஸ்வரூபமாக இருந்த இந்த தத்துவமானது எப்படி விமர்சமாச்சு, அவ்விமர்சமானது ஞானத்தினால எப்படி ஒரே இடத்துக்குள்ள லயம் ஏற்பட்டு அவைகள் எல்லாமுமே ஆத்மஸ்வரூபத்துக்குள்ள லயமாகி 4 ஆத்மவஸ்து வேறு இல்லை, பரமாத்ம வஸ்துன்னு சொல்லக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம் வேறு இல்லை, நானும் அந்த பரமாத்ம ஸ்வரூபமும் ஒன்னே அப்படிங்கிற பாவத்துல இந்த மந்திரம்னு சொல்லக்கூடிய லலிதை இந்த பாவம் இவைகள் 3த்துலயுமே பேதமே இல்லை. அங்க இந்த பாவார்த்தத்தினுடைய பிரதானமான லட்சியம் என்ன அப்படின்னா தேவி, மந்திரம், பிரபஞ்சம் இவைகளில் பேதம் இல்லை, 3மே ஒரே ஸ்வரூபம் அப்படிங்கிற பாவத்தோட மந்திர ஜபம் பண்றது இந்த பாவத்தினுடைய அர்த்தம். இதுக்குள்ள அவர் அந்த அனாதி அப்படிங்கிற பதத்தை கொண்டு வந்து போட்டதுனால இத்தனை விஷயங்களை நம்ம புரிஞ்சுட்டு வேதாந்தத்துல சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய 4 ஆத்மவஸ்து பரபிரம்மஸ்வரூபமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா லலிதை அப்படின்னு சொன்னாலோ 4 ஆத்மவஸ்து அப்படின்னு சொன்னாலோ இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாலோ இந்த மந்திரம் அப்படின்னு சொன்னாலோ இவைகளில் பேதம் இல்லை, இவைகள் எல்லாமுமே ஒரே தத்துவமாக இருக்கக்கூடிய பரதத்துவத்தை தான் சொல்றது. இவைகளில் பதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஆத்மவஸ்து அப்படின்னாலோ தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய சொரூபம் அப்படின்னு சொன்னாலோ பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாலோ மந்திரம் அப்படின்னு சொன்னாலோ இவைகள் சப்தங்கள்ல வேணா வெவ்வேறாக இருக்கே தவிர இவைகள் எல்லாம் சொல்லக்கூடிய லட்சியமானது ஒரே ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பரவஸ்துவத்தான் சொல்றது. இவைகளில் பேதமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த பாவம். இதுல 2வதா சொல்லியிருக்கக்கூடிய இந்த பாவமானது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. மந்திர ஜபம் பண்ணும் பொழுது நம்ம என்ன மாதிரி தியானம் பண்ணணும் அப்படின்னா இந்த பாவத்துல எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமே சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய சாந்தா அம்பிகா அப்படிங்கிற 2 ஸ்வரூபமாக ஆச்சு. அவைகள் இன்னும் விமர்சிக்கும் பொழுது பிரம்மா விஷ்ணு ருத்ரால் அவைகளுடைய சக்தியாக இருக்கக்கூடிய வாமாஜேஷ்டா ரௌத்ரி இப்படின்னு இருக்கக்கூடிய 3ஆகவும் 3 தம்பதிகளாகவும் விமர்சிச்சது. இவைகளுடைய சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடியது காமகலை. காமகலைன்னு சொல்லக்கூடிய ஈம்காரமானது இந்த 3 பிரம்மா விஷ்ணு ருத்ரால் அவைகளுடைய சக்தியாக விமர்சிச்சது. இவைகள் எல்லாம் எங்கேந்து வந்தது அப்படின்னா இந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய சப்தமயமா இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபமா இருக்கக்கூடிய மந்திரஸ்வரூபத்துக்குள்ள அக்ஷரமயமாக இருக்கக்கூடிய ககாரம் ஏகாரம் ஈகாரம் லகாரம் இஹ்ஹு இர்ரு இவைகளுடைய சமட்டியா இருக்கக்கூடிய காமகலை இப்படியாக 3 கூட்டங்கள் சொல்லி 3 கூட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றாகவும் இவைகள்லாம் விமர்சிச்சது. இவைகளுடைய விமர்சனம் தான் இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய விஸ்வம் நம்ம இந்திரிய கோச்சரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சங்கள் பூராகவும் இப்படியாக விமர்சிச்சு இருக்கு. இப்படின்னு பார்த்தோம்னா பிரபஞ்சம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஸ்வமானது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா
நான்கிற ஆத்மவஸ்து. நான்கிற ஆத்மவஸ்துவனுடைய விமர்சம் தான் இந்த விஸ்வம். விஸ்வம் இது அதுன்னு சொல்றோம். இது அதுன்னு சொன்னாலோ அகம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ, இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தை பார்க்கும்போது சொல்லி பூர்த்தி பண்ணோம். இது அப்படின்னு சொன்னாலோ அது அப்படின்னு சொன்னாலோ இவைகள் எல்லாம் எதுல தெரியுது அப்படின்னா அகங்கிற ஆத்மவஸ்துவுக்குத்தான் இவைகள்லாம் இதுன்னு சொன்னாலோ அதுன்னு சொன்னாலோ தெரியறதே தவிர இவைகள் எல்லாமே எங்க போய் எதுலேருந்து வந்தது அப்படின்னா அகங்கிறது ஸ்புரணத்திலிருந்து தான் இது அது அப்படிங்கிறது ஏற்படுறது. அப்ப இது அதுங்கிறது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா எல்லாத்துக்கும் காரண வஸ்து அகங்கிற ஆத்மவஸ்து. அப்ப அகங்கிறது தான் எப்பவுமே சாஸ்வதமா இருந்துட்டு இருக்கு. அதுல தோற்றம் தான் இது அது. அப்ப இது அதுன்னு தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் எல்லாமுமே எங்க போய் லயமாறுது அப்படின்னா நான்கிற ஆத்மவஸ்துவில போய் லயமாறுது. அப்ப நான்கிற ஆத்மவஸ்துக்குள்ளேந்து தான் இதெல்லாம் வந்தது அப்படின்னா இது வேறு இல்லை அது வேறு இல்லை, அதுக்குள்ளேந்து தான் இது வந்தது அப்படின்னு சொன்னாலே, இதுல ஏற்பட்ட தோற்றம் தான் அது அப்படின்னு சொன்னாலே, அது இதுக்கு இதை தவிர வேறா இருக்கிறதுக்குள்ளேருந்து அந்த வேற்றுமையா இருக்கக்கூடியதுல இருந்து இது உண்டாக முடியாது. எப்போ அகங்கிற ஸ்புரணத்துக்குள்ளேந்து தான் இது அது விஸ்வம் அப்படிங்கிறது ஏற்பட்டதோ இவைகள் என்ன தவிர விலட்சணமா இருக்கக்கூடிய வேறாக இருக்க முடியாது. நான்கு ஆத்மவஸ்துக்குள்ள எனக்கு தானே இந்த ஸ்புரணங்கள் ஏற்படுறது. இது அப்படின்னும் அது அப்படின்னு ஸ்புரணங்கள் எதுக்கு ஏற்படுறது அப்படின்னா நான்கிற ஆத்மவஸ்துக்கு தானே ஏற்படுறது. இப்ப நான்கிற ஆத்மவஸ்துவில தான் இது ஏற்பட்டது, அதனால தான் இந்த பிரபஞ்சம் தெரியறது, இந்திரிய கோச்சரமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் தெரியறது அப்படின்னு சொன்னாக்க இந்த விஸ்வம்ங்கிறது வேறு இல்லை, நான்கிற ஆத்மவஸ்து வேறு இல்லை. நான் வேறு அது வேறுவா இருந்ததுன்னா எனக்குள்ளே இந்த தோற்றமானது ஏற்படாது. எப்போ எனக்கு தான் இந்த தோற்றம் ஏற்படுறதோ இவைகள் அதோட வேற விலட்சணமாக இருக்க முடியாது. அப்ப நான்கிற ஆத்மவஸ்து ஒண்ணுத்தான் சத்தியம். அப்படி சத்தியமா இருக்கக்கூடிய ஆத்மவஸ்து உள்ள ஏற்படக்கூடியதுதான் இது அது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது விசேஷணமாக இருக்கக்கூடிய அத்தனையுமே காரிய காரணம் அப்படின்னு சொல்றோமே, காரியங்கள் அத்தனையுமே காரணமா இருக்கக்கூடிய ஆத்மவஸ்துக்குள்ள லயமாகணும். இந்த பிரபஞ்சம்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் காரியம். இந்த காரியமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே எங்க போய் லயமாகும்னா இவைகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய பரவஸ்துவில போய் லயமாகணும். குடம் அப்படின்னு சொன்னோம்னா குடம் அப்படிங்கிறது காரியம். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணமா இருந்தது மண்ணு. மண்ணுலேருந்து தான் குடம் ஏற்பட்டது அப்படின்னா மண்ணுலேருந்து குடம், மண்ணுதான் காரணம், காரியமானது குடம். மண்ணுனாலத்தான் இந்த குடமானது ஏற்பட்டிருக்கு. மண்ணு வேற குடம் வேற அப்படின்னு சொல்ல முடியாது. மண்ணேத்தான் குடம் அப்படின்னா காரணமாக இருக்கக்கூடியதுலேருந்து தான் காரியமா இருக்கக்கூடிய குடம் வந்தது. மண்ணுன்னு சொல்லக்கூடிய காரணத்திலேருந்து தான் குடம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ குடத்தை மண்ணை தவிர குடமானது வேறு இல்லை, மண்ணும் குடமும் ஒண்ணு. அத மாதிரி நான்கிற ஆத்மவஸ்துவில் இருந்துதான் பிரபஞ்சங்கிறத இந்த விஸ்வம்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த பிரபஞ்சமானது தோற்றமளிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப எனக்கு அதுக்கு காரிய வஸ்து காரணமா இருக்கக்கூடியது நான்கிற ஆத்மவஸ்து, காரியமா இருக்கிறது இந்த பிரபஞ்சம் அப்படின்னா காரணமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆத்மவஸ்துங்கிற நான் தான் அப்படின்னு சொன்னோம்னா காரியமும் காரணமும் வெவ்வேறாக இருக்க முடியாது, ரெண்டும் ஒண்ணுத்தான். அப்ப விஸ்வம் அப்படிங்கிற தோற்றமானது நான்கிற ஆத்மவஸ்துல ஏற்படுறதுனால பிரபஞ்சம் வேறு இல்லை, நான் வேறு இல்லை, பிரபஞ்சமும் நானும் ஒன்னே. ஆக பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த விஸ்வமானது வேறு இல்லை, நான் வேறு இல்லை. மந்திராத்மகமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரம்ங்கிறது வேறு இல்லை. ஏன் அப்படின்னா இவைகள் மட்டும் எங்கேருந்து வந்தது? சப்தமயமா இருக்கக்கூடிய இந்த விஷயங்களும் எங்கேருந்து வந்தது? யாருக்கு தெரியறது? எனக்கு தானே தெரியறது. இப்ப நான்கிற ஆத்மவஸ்து தான் அது இன்னும் கொஞ்சம் ஸ்தூலமாக ஆகும் போது சப்தாத்மகமாக ஏற்பட்டு சப்தாத்மகமா இருக்கிறதுல இருந்துதான் பிருத்திவி தேஜு வாயு ஆகாசம்ங்கிற பிரபஞ்சத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய எல்லாமுமாக ஏற்படுறதுனால இவைகள் எல்லாத்துக்குமே சப்தமயத்துக்கும் காரணம் நான். அப்ப சப்தமயமா இருக்கக்கூடிய மந்திரஸ்வரூபம் அதுவும் எங்கேருந்து ஏற்பட்டது? நான்கிற ஆத்மவஸ்துலேருந்து ஏற்பட்டது. தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கிறதும் இவை பிரபஞ்சம்ங்கிறது வேறு இல்லை, மந்திராத்மகமா இருக்கக்கூடியது வேறு இல்லை, நான் வேறு இல்லைன்னு புரிஞ்சுட்டோம். இப்போ பிரம்மத்தை தவிர இரண்டாவது வஸ்துவே இல்லை, பிரம்மைவ சத்தியம், பிரம்மம் ஒண்ணுத்தான் இருக்கு,
அதை தவிர வேற எதுவுமே இல்லை, மற்றது எல்லாமுமே மித்தியை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான்கிற ஆத்மவஸ்து மட்டும் வேறு, அந்த பரமாத்ம வஸ்து மட்டும் வேறாக இருக்க முடியுமா? பிரம்மைவ சத்தியம் சர்வம் பிரம்மமயம், பிரம்மம் ஒண்ணுத்தான் இருக்கு, சர்வம் பிரம்மமயம்னு சொல்லும் பொழுது சர்வத்துக்குள்ள நான்கிறது அடக்கமா இல்லையா? சர்வம் பிரம்மம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சர்வமும் பிரம்மம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சர்வத்துக்குள்ள நான்கிறது மட்டும் தனியா, சர்வத்துக்குள்ள நானும் சேர்ந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா சர்வத்துக்குள்ள நானும் அடக்கம். அப்போ சர்வம் பிரம்மமயம்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ள அடக்கமா இருக்கக்கூடிய நானும் பிரம்மமயம், அகம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற நிலையானது எங்க உண்டாருது அப்படின்னா இந்த தத்துவத்திலேருந்து சர்வமும் பிரம்மம்னு புரிஞ்சுட்டாக அந்த சர்வத்துக்குள்ள நான்கிறதும் பிரம்மம் அப்படிங்கிறத புரிஞ்சிடணும் அப்படின்னா பிரம்மத்தை தவிர ரெண்டாவது வஸ்துவே கிடையாது. அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சப்தாத்மகமா இருக்கக்கூடிய மந்திரமோ, இந்த விஸ்வமோ, தேவியோ, நானோ, இவைகளில் பேதமே இல்லை, சர்வமும் ஒன்னே, ஒரே தத்துவமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு தியானம் பண்றதுதான் இந்த பாவார்த்தம். இந்த பாவார்த்தத்தினுடைய லட்சியம் என்ன அப்படின்னா பஞ்சவித ஐக்கியானுசந்தானம் சொன்னாலும் பிரதானமா இருக்கக்கூடிய 3 விஷயங்களை எடுத்துட்டு இந்த பிரபஞ்சம், தேவி, மந்திரம் இவைகளில் பேதமில்லை, இவைகள் பேதமில்லைன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஹேத்துவா இருக்கிறது என்ன அப்படின்னா நான்கிறது வெவ்வேறாக இல்லைன்னு புரிஞ்சுட்டாலே ஒழிய இந்த 3ம் வெவ்வேறுன்றத புரிஞ்சுக்க முடியாது, வெவ்வேறு இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. அதனால நான்கிறதோட சேர்த்து விஸ்வம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் எனக்கு தான் தெரியறது, இவைகளுக்கு சப்தாத்மகமா இருக்கக்கூடிய இந்த மந்திரமானதும் எனக்கு தான் கோச்சரமாக இருக்கு, இந்த தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபமும் வெவ்வேறு இல்லை, 3ம் ஒன்னே அப்படிங்கிறது தான் இந்த பாவார்த்தத்தினுடைய லட்சியம். ஆக இந்த கோணத்துல இந்த பாவத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பிரம்மம், நான், ஆத்மவஸ்து, இந்த விஸ்வம் இவைகளில் பேதமில்லை, இவைகள் எல்லாமுமே ஒரே ஸ்வரூபம், ஒரே ஸ்வரூபம், இதெல்லாம் வேற்றுமை இல்லை, எல்லாம் ஒரே ஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த கோணத்துல. இதுக்கப்புறம் இன்னும் 2-3 விதமான கோணங்களை பத்தி சொல்லி பாவார்த்தத்தை பூர்த்தி பண்ணுவார். இந்த காயத்ரி அர்த்தத்தை பார்த்துட்டு பாவார்த்தத்தை பார்த்துட்டு வரோம். பாவார்த்தத்துல உள்ள 2வது கோணத்தை பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 3 விதமான கோணங்களை மேல உள்ள ஸ்லோகங்களை சொல்லி பாவார்த்தத்தை பூர்த்தி பண்ணுவார். இதனுடைய அடுத்த பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத அடுத்த அவகாசத்துல மேல பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.